அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். 2015 ஜூலை 22 இங்கிலாந்து பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியாச்சு. அதே தேதியில் அந்த செய்தி பிபிசி நியூஸ்லேயும் வெளியிடப்பட்டிருந்துச்சு. என்ன விஷயம்னு கேட்டால், அந்த செய்தி திருக்குரானுடைய உண்மைத்தன்மையை உலகத்துக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிற ஒரு செய்தி. இத்தாலியிலேருந்து ஒரு பிஹெச்டி ஆய்வு மாணவர் ஒருத்தர் பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிற நூலகத்தில் இருக்கிற பழைய குரானுடைய பிரதிகளை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பிரதியில் அதனோடு சம்பந்தம் இல்லாத மாதிரியான வகையில் ஒரு 2 தோல் பிரதிகள் இருக்கிறது, சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் கிடைச்ச குரானுடைய பிரதின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதில் பெரும்பான்மையாக இருக்கிற பக்கங்களும் இந்த 2 தோல் பிரதிகளும் 2 ஒன்றா சேரலை, இது வேறு காலத்தை சார்ந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இதை உடனே யூனிவர்சிட்டியிலேருந்து ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டிக்கு ஆராய்ச்சிக்காக வேண்டி அனுப்புகிறாங்க. இந்த 2 தோலும் எந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறத ரேடியோ கார்பன் முறையில் ஆய்வு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அதிகாரப்பூர்வமாக ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க. இந்த தோல் பிரதிகள் இது கிபி 568 கிபி 645 இடைப்பட்ட காலத்தை சார்ந்தது அப்படின்னு துல்லியமான ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி பகுதிகளும், சூரா மரியம், சூரா தாகாவுடைய ஆரம்ப வசனங்கள், இது எல்லாம் அதில் இருக்கிறது. இவங்க குறிப்பிடக்கூடிய இந்த காலம் இருக்குதே, இது எந்த காலம்னு பார்த்தா எக்ஸாக்ட்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலம். அதிலிருந்து கொஞ்சம் மாறுதுன்னு சொல்லி சொல்கிறதா இருந்தால் ஒரு 10 ஆண்டு காலம் அதுக்கு பின்னாடி உள்ள காலம் சேர்ந்துருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறப்பே கிபி 570 தானே, இவங்க கிபி 568 தான் அதனுடைய துவக்கம் சொல்கிறாங்க. அதனுடைய முடிவு காலம் 645 சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தை சார்ந்த ஒரு பிரதி, அல்லது அதிகபட்சமாக ஒரு 10 ஆண்டுகள் பிறகாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிட்டு அதை பற்றியான கார்பன் டேட்டிங் முடிவுகள் சொல்கிறது. இதை ஆய்வு செஞ்சு அதுக்கடுத்து அதில் கிடைக்கிற இன்னொரு கூடுதல் முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், அதை ஆய்வு செஞ்சு பார்க்கும்பொழுது இன்றைக்கு நம்முடைய கரங்களில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திருக்குரான் எப்படி இருக்கிறதோ, என்ன சொல்கிறதோ அதில் கொஞ்சம் கூட மாறுபடாமல் அப்படியே அந்த பிரதியிலும் இருக்கிறது. 1400 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பிரதி, அந்த பிரதியில் எழுத்து மாற்றங்கள் இருக்கும்ல, கால மாற்றத்துக்கு ஏற்ப அந்த எழுத்து மாற்றங்களை தவிர எழுத்தின் வடிவங்கள் ஒரே மாதிரி தான், அதனுடைய ஓசை அதை சொல்லும்போது ஒரே மாதிரி தான் சொல்லுவோம், ஆனால் ஒரே மாதிரி எழுத மாட்டோம். பழங்காலத்தில் எழுதப்பட்ட தமிழும் இப்போ எழுதப்பட்ட தமிழும் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒலிக்கும்போது ஓசையை சொல்லும் பொழுது 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி அன்னைக்கு இருந்த அந்த அரபு மொழியில் அன்றைய நடைமுறைப்படி ஹிஜாசி எழுத்துன்னு சொல்லுவாங்க, அந்த முறைப்படி அது எழுதப்பட்டிருக்கிறது. அதில் புள்ளிகள் இருக்காது, அதில் குறியீடுகள், ஹரக்கத்துகள் என்ற குறியீடுகள், ஜேரு ஜபர் பேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குறியீடுகள் இருக்காது. ஆனால் இன்றைக்கி அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த முறையில் எழுதுனா அதையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் வாசிப்போம். இப்போ நம்ம எழுதுகிற மாதிரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு ஜேரு ஜபர் எல்லாம் போட்டு எழுத இதை எப்படி வாசிப்போமோ அதே 2 சேமாக தான் இருக்கும். அந்த வாசிப்பு முறையில் அதனுடைய பொருளில் எந்த மாறுபாடும் இருக்காது. அப்போ துல்லியமாக 1500 ஆண்டு காலமாக எந்த மாற்றமும் இல்லாமல் திருக்குரான் உலகத்திலே நிலை பெற்றிருக்கிறது என்கிற கருத்தை நெற்றிப்பொட்டில் அறைந்தார் போல அறிவியல் பூர்வமாக இந்த செய்தி உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது. உலகத்தின் வேறு எந்த நூல்களும் வேறு எந்த வேத புத்தகங்களாக கருதப்படுகிற செய்திகளும் இவ்வளவு பழமையான பிரதிகள் இல்லவும் இல்லை. அப்படியே கிடைக்கிற பழைய பிரதிகளோடு நிகழ்கால பிரதிகளை ஒப்பிட்டு பார்த்தால் 2க்கும் இடையிலே சம்பந்தமில்லாத அளவிற்கு ஏராளமான மாற்றங்களும் திரிவுகளுக்கும் அது உள்ளாகி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த குரான் சொல்லுகிற கருத்தை அதுவே மெய்ப்பிக்கிறது. ஒவ்வொரு காலத்திலையும், நபிகளாருடைய காலத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு காலத்திலையும் தான் இறைவேதம்தான் என்பதை இந்த உலக மக்களுக்கு திருக்குரான் தன்னைத்தானே நிரூபித்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா குரானில் இறைவன் சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாமே இந்த குரானை அருளியிருக்கிறோம், இந்த அறிவுரையை நாமே இதை பாதுகாப்போம்னு சொன்னாம்ல, இறைவன் அதை பாதுகாக்கிறான் என்பதை இந்த செய்தி நமக்கு மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக நிரூபித்திருக்கிறது.